சிவபெருமான் சக்தியின் இழப்பால் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். தேவர்கள் காமதேவனை அனுப்பி சிவனின் தவத்தை கலைக்கச் செய்தனர். காமன் சிவனை தொந்தரவு செய்த போது சிவன் கோபத்தில் தன் மூன்றாம் கண்ணை திறந்தார். அந்த கோபாக்னியிலிருந்து நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து 6 தெய்வீக தீப்பொறிகள் அல்லது சிவசக்தி பிழம்புகள் வெளிப்பட்டன. இந்த 6 பொறிகளும் மிகுந்த வெப்பத்துடன் இருந்ததால் அக்னி தேவனால் கூட தாங்க முடியவில்லை. அவை வாயு தேவனால் அல்லது கங்கை ஆற்றால் எடுத்துச் செல்லப்பட்டு சரவண பொய்கை, நாணல் புதர்குளம் அல்லது ரீட் லேக் என்ற புனித குளத்தில் விழுந்தன. அங்கு 6 தாமரை மலர்களில் 6 அழகிய குழந்தைகளாக அவதரித்தனர். 6 கிருத்திகை, கார்த்திகை நட்சத்திர தேவதைகள், கிருத்திகா மாதர்கள் அந்த குழந்தைகளைக் கண்டு தாய்மார்களாக அன்போடு பால் ஊட்டி வளர்த்தனர். இதனால் அவர் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் பார்வதி தேவி அன்னை அம்பிகை வந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அணைத்துக் கொண்டாள். அப்போது அற்புதமாக 6 குழந்தைகளும் ஒன்றிணைந்து ஆறுமுகம், ஷண்முகம், 12 கரங்கள் கொண்ட ஒரே தெய்வீக உருவமாக மாறினார். அதுவே இளைய முருகன் அவதாரம். அன்னை பார்வதி அவருக்கு வேல், சக்தி ஆயுதம் வழங்கினாள். விரைவில் வளர்ந்த முருகன் தெய்வீக படைத்தலைவராகி அசுரர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டினார்.